வணக்கம் நண்பர்களே, இது குட்டி பயணின் சுட்டி கதைகள் பாகம் 3. நைட்டு நல்ல பிரியாணி விருந்து சாப்பிட்ட அப்புறம் காலங்காத்தால எழுந்து அதை கழுவ வேண்டிய வேலை நமக்கு தான். எடுத்துட்டு வந்த 3 பாத்திரத்தையும் நல்லா பலபலன்னு தேய்ச்சி பாத்திர கடைக்காரனே ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் தனியா பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. அடுத்த 1 hour குள்ள நம்ம பஸ் பிடிச்சி கீழே இறங்கணுன்றதுக்காக நாங்க ஒரு 4 பேர் கொண்ட குழு பாத்திரத்தை எடுத்துட்டு கிளம்பிட்டோம். அந்த பாத்திரத்தை பார்த்துட்டு ரீஃபண்ட் கொடுக்க டைம் ஆனதுனால பசங்களை நான் முன்னாடி நடந்து போக சொல்லிட்டு கொடுத்த அட்வான்ஸை கையில வாங்கிட்டு உடனே ஜூட் விட்டு நானும் பசங்களோட பஸ் ஏறிட்டு செட்டிங்கா நானும் விசால ஒரு இடத்துல உட்காந்து எதிர்பார்த்த நேரத்தை விட அதிவேகமா நம்ம ஏலகிரில இருந்து கீழே இறங்கினதுனால பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலேயே இருக்க ஒரு டிஃபன் கடையை பார்த்து சிட்டிங் போட்டு உட்காந்துட்டோம். நம்ம பசங்க கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, எப்பயுமே வெளிய இடத்துக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆளுக்கு வேற ஒரு ஐட்டம் சொல்லிட்டு அப்பதான் எந்த ஐட்டம் நல்லா இருக்கும் நம்ம அதை மாத்தி சாப்பிட்டுக்க முடியும்னு எப்பயுமே அப்படிதான் ஆர்டர் பண்ணுவாங்க. சாப்பிட்டுட்டு அங்க பில்ல கட்டிட்டு தம்பி என்ன கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுப்பா, நான் கஷ்டப்பட்டு பேக்லாம் தூக்கிட்டு வரேன்னு சொல்லி நண்பர்கிட்ட போனை நம்பி கொடுத்தா ஒரு தன்னைத்தானே சுத்தி என்ன மாதிரி வீடியோ எடுத்து வச்சிருக்காரு பாருங்களேன். எனக்கே தெரியாம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நமக்கு கால அவகாசம் அதிகமா இருக்குன்றதுனால சரின்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போயிட்டு உட்காருன்னு சொல்லிட்டு போய் சொல்லி கூட்டு போயிட்டு எல்லாரும் எனக்கு பதிலாக படுத்துட்டானுங்க. முன்னாடி போய் சீட்டை பிடிச்சிட்டு சீட் எல்லாரும் சீட்டுக்கு நடுவில் செட்டிங்கா ஒரு இடத்த போட்டு படுத்துட்டானுங்க. என்னடா ஏன்டா படுக்கிறீன்னு கேட்டா இன்னும் half an hour இருக்குப்பா தம்பி, நீ படுக்கிறதுனா படுத்துங்கன்னானுங்க. ஆனா ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 hour இருக்குது. சரி நானும் ஒரு 10-20 நிமிஷம் ரீல்ஸ் எல்லாம் நோண்டி கிண்டி பார்த்துட்டு திரும்பி பார்த்தா எல்லாம் தூங்கிட்டானுங்க. பீஸ்ஃபுல்லான பிளேஸ்ல காத்தடிக்கிறப்ப யாருக்கு தான் தூக்கம் வராது. சரி நானும் கர்ச்சி பெற்று கணத்துல பொத்திக்கிட்டு ஒரு பவர் நாப்ப போட்டு எழுந்து பார்த்தா திரும்பி போறப்பையும் அதே கூத்து தான். டிடிஆர் வழக்கம் போல 2 டிக்கெட்டை மாத்தி 2 கம்பார்ட்மெண்ட் தள்ளி போட்டார். கூட்டு போயிட்டு அந்த ப்ரோ உட்கார வச்சுட்டு வந்துட்டு நம்மளும் திருப்பி நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நம்ம பேக்கை பார்த்துக்கிட்டு இருந்த தம்பி சரியான உறக்கம். ட்ரெயின் ஏறணும்னே 4 மணி நேரம் இறங்கிட்டு சென்ட்ரல்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு இந்த வாட்ச் கடைக்கு போகலாம் அப்படின்னு நான் தான் பசங்க எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி வச்சுன்னு போனேன். உள்ள போயிட்டு வாட்ச் எல்லாம் பாக்குறேன். கலெக்ஷன்லாம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் யூனிக்கா தான் இருக்கு. ஆனா இந்த கலெக்ஷன்லாம் நான் ஆல்ரெடி டி நகர்லயே பாத்துட்டுன்ற மாதிரி தான் இருந்தது. சரி வந்ததுக்கு ஏதாவது வாட்ச் வாங்கலாம் அப்படின்னு பிரைஸ் ரேஞ்ச் கேட்கறேன். டி நகர்ல என்னென்ன பிரைஸ் ரேஞ்ச் இருக்குமோ அதை விட எல்லாம் 100 ரூபா 150 ரூபா அதிகமாவே இருக்குது. சரி ஃபைனலா அங்க இருக்க 2 புது வாட்ச் எடுத்துட்டு என்னதான் ப்ரோ பிரைஸ் ரேஞ்ச் நெகோஷியபிளான்னு கேட்டா இல்லவே இல்லன்ட்டாரு. வேலைக்கே வந்துட்டு நம்ம கோயிங் மாரி தேடி நம்ம பார்க்கிங் பண்ண கிளம்பிட்டேன். வண்டி எடுத்தவொடனே ஒரே ஸ்டெச் டேரக்டா சேதப்பட்ட வந்துட்டு ஆளாளுக்கு ஒரு ஜூஸை போட்டு வீட்டுக்கு சேதறிட்டோம். ஓவராலா இந்த ட்ரிப் ஏன் ப்ரோ கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள முடிஞ்சிருச்சா நீங்க கேட்கலாம். கரெக்ட் தான். ஆனா எல்லா பசங்களும் இப்ப வேலைக்கு போறானுங்க, எல்லாருக்கும் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா வரை இருந்தாகணும், வேற வழியே இல்லை. அண்ட் இப்போ வரைக்கும் நம்ம போன எல்லா ட்ரிப்புமே கார்லயும் சரி பைக்லயும் சரி போய் வசதியில சொகுசு கண்டு கொஞ்சம் பழகிட்டோம். ஸோ அதனால பஸ்ல ட்ரெயின் எல்லாம் போனா எப்படிதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு ஓரளவுக்கு பார்க்கணுமேனு போய் பார்த்தாச்சு. அண்ட் இந்த கதையுமே எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் காலையில 3 மணி வரை நின்று நாங்க ஒரு 4 பேர் பேசிட்டு இருந்தோம். அப்பதான் சும்மா பேச்சு வாக்குல பேச ஆரம்பிச்சதுக்கு ஒரு வழியா இங்க ஏலகிரி வந்துட்டு நல்லபடியா ட்ரிப் முடிச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பி போய் சேர்ந்துட்டோம். ரைட்டு, இது மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்ககிட்ட ஏதாவது ட்ரிப் பிளான் இருந்துச்சுன்னா மறக்காம அது எந்த பிளேஸ்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஓகே, அடுத்த வீடியோல போப்போம் நண்பர்களே. போய் சூடு பண்ணி கொடுத்தது குடிக்கிறதுக்குடா. தொட்டு சாப்பிடுறது 6 ரூபாய் தொட்டு சாப்பிடறா வெட்ட. அவன் இன்னும் திருந்தல மாமா.